ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அவர் சட்டமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அது படத்தில் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் தானே அவர் சட்டமன்றத்துக்கு வந்தார். அதனால் அவர் படத்தில் பண்ண செய்கையை வேணா சட்டமன்றத்தில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நிறைய தடைகள் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் 23ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் சென்னை கோட்டுப்புறத்தில் உள்ள KVN தயாரிப்பு நிறுவனத்தின் அலுவலகத்தில் ஜனநாயகம் திரைப்படத்தின் இயக்குனர் வினோத் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பல தடைகளை தாண்டி திரைப்படம் வெளியாக உள்ளது. படத்திற்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு மக்கள் நீதியாக சென்று படத்தை பார்த்து தங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிறைய தடைகள் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. அதனால் இப்போ ரிலீஸ் ஆக போகிற படத்தை எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்த படம் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு அநீதி நடந்திருக்கா அல்லது நல்லது நடந்திருக்கா இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான ஜஸ்டிஸாக இந்த படத்தை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் அளிக்கப்பட்டது தங்களுக்கு வருத்தம்தான் என்றும் அதை எதிர்த்து போராட நேரம் இல்லை என்றும் வினோத் தெரிவித்தார். இல்லை, அது எல்லாருக்கும் வருத்தம் தான். எங்களுக்கும் ப்ரொடியூசருக்கு கஷ்டம்தான், எனக்கும் வருத்தம் தான். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் எங்களுக்கு அதை ஃபைட் பண்ணுறதுக்கான டைம் உண்மையிலே இல்லை. இப்போ ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்குது. அதை எதிர்த்து ஃபைட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை, ஏன்னா ஃபஸ்ட்டு UA தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஏன்னு கொடுக்கும்போது அதை ஃபைட் பண்ணுறதுக்கான டைம் உண்மையிலே எங்களுக்கு இல்லை. படம் இணையத்தில் கசிந்ததால் 2 முறை கண்ணீர் விட்டு அழுததாக தெரிவித்த இயக்குனர் வினோத், அதிலிருந்து மீண்டு வர படத்தின் கதாநாயகனும் தயாரிப்பாளரும் உறுதுணையாக இருந்ததாக குறிப்பிட்டார். இல்லை, அந்த ஃபீல் ஒன்று இருக்குல்ல, அதாவது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஆன்சரே இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீல் ஒன்று இருக்குல்ல. இப்போது நம்ம நிறைய பேருக்கு நிறைய ப்ராமிஸை ஒன்று பண்ணுவோம் ஒரு ப்ராசஸில். அதில் நம்மளும் இருப்போம். இந்த படம் வந்த பிறகு நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும். சுயநலமாக யோசிச்சா ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது இல்லை, ஃப்யூச்சர் கொலாப்ஸ் ஆகுது, படம் கொலாப்ஸ் ஆகுது. நம்ம ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பணத்தை செலவு பண்ணியிருக்கோம், அது கொலாப்ஸ் ஆகுது. நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் கொலாப்ஸ் ஆகுதுன்னும் போது அதுலேருந்து மீள்றது டைம் தான் ஹீல் பண்ணும். ப்ரொடியூசரும் சப்போர்ட்டிவாக இருந்தார், ஹீரோவும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்ததுனால விஜய் சாரும் KVN சாரும் அது எங்களுக்கு ஓரளவுக்கு அதுலேருந்து வெளியே வர்றது ஈஸியாக. முதலமைச்சர் விஜயின் கடைசி திரைப்படம் என்ற போது ஏன் ரீமேக் திரைப்படம் என்ற கேள்விக்கு பதிலளித்த வினோத், அந்த படம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து இருந்ததால் விஜய் சாருக்கு பிடித்தது பாதி அந்த படத்தை வைத்தும் மற்றொரு பாதியை சென்சிட்டிவான ஒரு பிரச்சனையை வைத்தும் எடுத்துள்ளதாக தெரிவித்தார். நிறைய டைரக்டர்ஸ் சாருக்கு அதை சொன்னாங்க. அப்போ அவரோட லாஸ்ட் படம் எப்படி இருக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அப்போ எல்லாரும் சொன்ன கதையை விட அவருக்கு இன்னொரு கதை பிடிச்சிருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா அவருக்கு அந்த விமன் எம்பவர்மெண்ட் மேலே இருக்கிற ஒரு ஆர்வம், பெண்கள் தைரியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ பெண்கள் மேலே வந்து அவருக்கு எப்பவுமே அந்த ரெஸ்பெக்டும் அவங்க லைஃப் பெட்டராகணுன்ற எண்ணமும் இருக்குது. அது அந்த படத்தில் இருக்குது. ஸோ அதில் நிறைய அவருக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த படத்தை பண்ணணுன்னு அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த வாய்ப்பு வந்து யாருக்கு வேணால் கொடுத்துருக்கலாம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க, யாருக்கு வேணால் கொடுத்துருக்கலாம். அப்போ அவர் என்னை கேட்கும்போது அதுக்கு நோ சொல்லணும்னு எனக்கு தோணலை. அப்போ விஜய் சார் கூட படம் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அது கிடைச்சி அதில் என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படின்னும் போது அதை பண்ணியிருக்கோம். அந்த படத்தை பாதி எடுத்துக்கிட்டு ஒரு பாதியை வந்து ஒரு சென்சிட்டிவான நல்ல பாலிடிக்ஸை பேசியிருக்கோம். அது நம்ம எல்லாருக்குமே அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா அது ஃப்யூச்சர் நம்ம எல்லாருக்குமே பெட்டராக இருக்கும்னு தோணுது. 7 மாதங்களாக படம் வரவில்லை, சென்சார் மீது உங்களுக்கு கோபம் உள்ளதா என்ற கேள்விக்கு, தனிப்பட்ட சென்சார் நினைத்து இதை நிறுத்த முடியாது, அவர்கள் மீது கோபம் இல்லை என வினோத் கூறினார். சென்சார் மேலே எப்படி நம்ம கோவப்பட முடியும்? சென்சாரால் இது தனிப்பட்ட ஒரு சென்சார் நினச்சி இதை நிறுத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. சென்சார் பற்றி பேச நிறைய உள்ளது, ஆனால் ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது. எங்களுக்கு ஒரு அநீதி நடந்துள்ளது, அதற்கு ஆதாரம் இல்லை என தெரிவித்தார்.
எவிடன்ஸாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். அதுக்கு தான் நமக்கு ஆதாரங்கள் இருக்குது. இப்போ ஆஃப் தி ரெக்கார்டாக ஒன்று நான் பேசுகிறேன், அப்போ எனக்கு அது எவிடன்ஸ் இல்லை. அது ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன், ஒரு பெரிய ஒரு டெல்லி கவர்மெண்ட்டோடைய பவர்ஃபுல்லான இன்ஸ்டியூஷன் அது. அப்போ நான் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை எப்படி பேச முடியும்? நிறைய இருக்குது, பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. பட் ஆனால் அது ஆதாரம் இல்லாமல் எப்படி நம்ம பேச முடியும்? அப்போது சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு செயல் நடக்கலைன்னா அது நம்ம கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குங்க, இந்த மாதிரி கொடுக்காத தப்பு அப்படின்னு கோர்ட்டு ஒத்துக்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தடை வருது. தடை வந்த பிறகு சட்டத்தை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ண முடியல, நீதியை தாமதப்படுத்துறதுக்கும் அங்கே சோர்ஸஸ் இருக்குது. ஸோ அப்படி எங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. பட் ஆனால் அதை எப்படி இதான் நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னா என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை சொல்கிறதுக்கு, அவ்வளோதான். ஸோ அதை மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்மையில் வெளியான ஜனநாயகன் புரோமோவில் விஜய் சட்டமன்றத்தில் சைகை காட்டிய காட்சி இடம்பெற்ற நிலையில் முதலிலேயே அந்த சீன் படமாக்கப்பட்டு விட்டது. பின்னர் அவர் அந்த சைகையை சட்டமன்றத்தில் செய்திருக்கலாம் என்று வினோத் தெரிவித்தார். சென்சார் மாறினதுனால அதில் கட்டான நிறைய விஷயங்கள் புதுசு தான் ஆட் ஆகிருக்கு. அது அப்படியே மேஜர் சேஞ்சா அப்படின்னா மேஜர் சேஞ்ச் இல்லை, குட்டி குட்டி விஷயங்கள் இருக்குது. வெளியிலேருந்து பெருசாக கண்டென்ட் நம்ம உள்ள சேர்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் சட்டமன்றத்தில் நடக்கிற ஒரு சைகையை உள்ள படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். அது படத்துக்குள்ள சட்டமன்றத்தில் அவர் சட்டமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அது படத்தில் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் தானே அவர் சட்டமன்றத்துக்கு வந்தார். அப்போ அதனால் அவர் படத்தில் பண்ண செய்கையை வேணால் சட்டமன்றத்தில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். கரூர் சம்பவ காட்சிகள் ஜனநாயகன் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளதா, அப்போது அங்கு படப்பிடிப்பு நடந்ததா என்ற கேள்விக்கும் வினோத் பதிலளித்தார். அந்த மேட்டரில் எல்லாம் உங்கள் எல்லார் மேலேயும் எனக்கு வருத்தம் இருக்குது. நான் எங்கே இருந்தேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? யூனிட்டே போனாலும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு? ஏங்க இப்போ 4 பேர் ஃபோனை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிட போகுது, எங்கள் வீட்டு சிசிடிவியை பார்த்தா தெரிஞ்சிட போகுது. எவ்வளோ நீங்கள் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறீங்க, இது எவ்வளோ நேரம் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு? என்னென்னா இது ஒரு ஸ்பெக்குலேஷன். அதை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த உண்மையை மக்கள் ஏற்றுக்கலைன்றதும் இன்றைக்கி ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால் அதில் எந்த உண்மையும் இல்லை. அது ஒரு நேர்மையற்ற ஒரு செயல், அறமற்ற ஒரு செயல். அந்த பொய் செய்தியை பரப்புனவர் அதை கேரி பண்ணவங்க எல்லாருமே அது ஒரு அறமற்ற செயல். படத்தை 1 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் பார்த்த நிலையில் இந்த படத்தை பார்க்க வேண்டாம் என்று விஜய் ஏன் எதுவும் பதிவிடவில்லை என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு, அப்படி செய்திருந்தால் அது விமர்சனத்திற்கு ஆளாகும் என அவர் நினைத்திருக்கலாம் என்று வினோத் தெரிவித்தார். இல்லை, அது அந்த மாதிரி போட்டால் என்ன ஆகும்னா, இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையா, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு போய் ட்வீட் போட்டுட்ருக்காரு, விவசாயிகள் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் பேசாதவர் இதுக்கு மட்டும் பேசுகிறாரு அப்படின்ற விமர்சனம் வரும்ல. அதனால் அதை அது ஒரு சட்ட பிரச்சனை லீக் ஆனது. அதை ப்ரொடியூசர் பார்த்துக்கிட்டாரு. அவர் லீக் ஆன உடனே இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு ரிலேட்டான ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க போலீஸ் விசாரித்தாங்க, யார் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க மேலே தண்டனை, அவங்களுக்கு குண்டாஸ் போட்டிருக்கு, கேஸ் நடந்துகிட்ருக்கு. நிறைய வாட்டி அவங்களோட பெயில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இதில் விஜய் சார் இன்வால்வ் ஆகிறது மேலும் அந்த விமர்சனங்களை டீவியேட் பண்ணுன்றதுனால அவர் இன்வால்வ் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. விஜய் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக திரைப்படம் லீக் செய்யப்பட்டதாக சிலர் கூறியிருக்கிறார்கள் என செய்தியாளர் கேட்டதற்கு, 400 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டதை யாராவது அப்படி செய்வார்களா? அப்படி செய்தால் மாட்டிக்கொள்ள மாட்டார்களா என கேள்வி எழுப்பி அதற்கு மறுப்பு தெரிவித்தார். கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை, அது ஒரு அப்படி யோசிக்கிறது எவ்வளோ டஃப்பான வேலை. இந்த படம் ஒரு 400 கோடி ரூபா இருக்கும், ஓகேங்களா? 400 கோடி ரூபா படத்தை வேணும்னே லீக் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்படி ஒன்று நடந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ இருந்த அவர் அரசியல்வாதி இல்லை, அவர்கிட்ட இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லை, அவர்கிட்ட ஸ்டேட் இன்ஸ்டியூஷன்ஸும் இல்லை, சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸும் இல்லை. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்களே லீக் பண்ணோம். மேட்ரு ஆஃப் ஹவர்ஸில் அவங்க கண்டுபிடிச்சிடலாம், இல்லை மேட்ரு ஆஃப் டேஸில் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இவ்வளவு எவிடன்ஸு, நீங்கள் ரேஷ்னல் திங்கர்ஸ் நிறைஞ்ச மாநிலம் தமிழ்நாடு இல்லை. அப்போது இவ்வளோ எவிடன்ஸாக ஒரு விஷயம், எவிடன்ஸோட ஒரு விஷயம்
காட்டப்பட்டு கூட அப்போ நீங்கள் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா வெறும் அரசியல் லாபத்துக்காக பண்ணுறாங்கன்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் அரசியலுக்கு வர வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்திருந்தால் நிகழ்காலத்திலேயே வந்திருப்போமே என ஹெச் வினோத் பதிலளித்தார். லக்கி சாமா அரசியல் எதிர்காலத்தில் ஆசை நிகழ்காலத்தில் இருந்திருந்தாலே ஆயிருப்பேனே. அதனால் அது நிகழ்காலத்துலையும் இல்லை எதிர்காலத்துலையும் இல்லை. இல்லை நீங்கள் அரசியலுக்கு வந்து பேசிக்காக ஒன்று ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் வேணும் உங்களுக்கு. நான் சொல்கிறது நீங்கள் நல்லது பண்ணணுன்னாலும் செல்ஃபிஷாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஸ்ட்ராங்கான ஒரு பிஹேவியர் வேணும். எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான பிஹேவியர் இல்லை. அதனால் செட் ஆகும். நான் கேட்டாலும் தரமாட்டாங்க. இவன் அதுக்கு செட் ஆக மாட்டான். விஜய் சார் முதலமைச்சரானது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என தெரிவித்த ஹெச் வினோத், மக்கள் சாதி மதம் ஆகியவற்றை பார்க்காமல் வாக்கு செலுத்தியது ஆச்சரியமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். ஆமாம், இல்லை நம்ம அவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்ததில்ல. நம்ம சொல்கிறது அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஜனங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, அப்போ வந்து விஜய் சாரை நம்புவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்ஸுன்றதுல எல்லாருமே என்னென்ன அப்போ டிவியில் பேசினவங்களாம் என்னென்ன சொன்னாங்க, பூத் பாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, காசுன்னு ஒன்று ஓட்டு கொடுப்பாங்க, இந்த பவர் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண முடியுன்ற அந்த ஃபியர்லாம் இருந்தது. அப்போது அது எல்லாத்தையுமே மக்களில் உடைச்சிருக்காங்க. அதை நான் ப்ரெடிக்டே பண்ணல. குறிப்பாக மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாமல் போனது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டராக நான் பார்க்குறேன். இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டராக நான் பார்க்குறது, இது வரைக்கும் ஓட்டு எப்படி போடுவாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் இருந்ததில்ல. இந்த ஊரில் இவ்வளோ ஜாதி இருக்குது, இவ்வளோ மதம் இருக்குது, இவ்வளோ கேஷ் ஃப்ளோ இருக்குது, இங்கே இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸை ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க மக்கள். ஸோ அது எனக்கு ஆச்சரியமாக இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அதை. ஸோ இனிமே ஓட்டிங் பேட்டர்னை வந்து இந்த ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணி. ஜனநாயகன் படத்தில் சில காட்சிகள் நீக்கப்பட்டு சில காட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஹெச் வினோத் தெரிவித்தார். மாற்றப்பட்டிருக்குன்னா எப்படி சொல்கிறீங்க? இல்லை, அந்த மாதிரி இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடியே பேசணும். அதை சின்ன விஷயங்கள் வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கு, ஆட் ஆகிருக்கு, டெலிட் ஆகிருக்கு. இல்லை, ஆட் ஆகிருக்கு, டெலிட் ஆகிருக்கு. அவர் அப்சைட் டவுனாக எதுவும் மாற்றலை. ஜனநாயகன் படத்திற்கு உங்களது சம்பளத்தை குறைத்துக் கொண்டீர்களா என்ற கேள்விக்கு அதில் உண்மையும் உள்ளது பொய்யும் உள்ளது என இயக்குனர் ஹெச் வினோத் பதிலளித்தார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுபதி. அதில் கொஞ்சம் உண்மை கொஞ்சம் பொய். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.